印度男子是谁？他为什么来？有人骂他是和尚，有人说他是神。这印度男子是谁？他为什么来？有人骂他是和尚，有人说他是神。他治好你的和我的病，他为我们做玩具，他教我们大家外语，我们唱泰米尔歌。他也看我为我啷个给人问我的他唱歌给人。为人等那表你也可表空大也。很奇怪，他常盯着墙壁，他与鸟类和动物交谈，我们很爱他。大梦ஆசிரியர்களிடம் மேடைக்கு வரும். தமிழ் தாய் வாழ்த்து ஏன் நில்லுங்கப்பா. பல வருடங்களுக்கு அப்புறம் இப்போ உங்களோட சேர்ந்து பார்க்கறது, எல்லாரையும் பார்க்கறது உண்மையிலேயே பெருமிதமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ தற்சமயம் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிருக்கேன். நான் டூல் மேக்கிங் மோல்ட் மேக்கிங் லைன்ல இருக்கிறதுனால என்னோட லைனை கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கு. இங்க வந்து போன வருஷம் தான் எனக்கு பிரபாகர் கான்டாக்ட் பண்ணாப்ல. அதை எடுத்து தன்ஷேகர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அசோசியேஷன் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாப்ல. இது எதிர்பாராத ஒரு ட்ரிப் தான் எனக்கு. நான் ஆக்சுவலா SMS வந்தப்ப என்னால் வர முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையை அவருக்கு ரிப்ளையும் கொடுத்துட்டேன். அது என்ன சூழ்நிலையோ தெரியாது, டக்குன்னு இங்க வந்து சேர்ந்து உங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குது. அது எனக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை எல்லாரையும் சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம்.
என் பேர் நாராயணன் ஸ்ரீராம. என் மனைவி பேர் ஆர் ராதா. அங்கே இருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டைம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத போயிடுச்சு. இந்த டைம் எனக்கு கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. 84 to 87 படித்தேன். சரி 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 சரி. நான் இதுவரை மீட்டிங்கில் இது முதல்ல கண்டுக்கிறேன். இங்கே பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷம். நான் இப்போ வந்து ஐஎஸ்எஸ் ஜேடிஓ வேலை பார்க்குறேன். சங்க செயலாளர் ஆண்டு அறிக்கை வாசிப்பார். மீனாட்சி அம்மாள் தொழில்நுட்ப கல்லூரி 1984-87 பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற ஆண்டு 2011 ஏப்ரல் மாதம் 24 தேதி நினைத்தாலே முக்தி கிடைக்கும் கோயில் நகரம் திரு அண்ணாமலையில் உள்ள அருணை ஆனந்த விடுதியில் நம்ம சங்கத்தின் 2வது மாபெரும் குடும்ப சங்கம் விழா நடைபெற்றது. அதில் நமக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான் ஏறக்குறைய 10 பேர் கலந்து கொண்டனர். அவர்களை அன்போடு அழைத்து நம்ம சங்கத்தின் சார்பில் கௌரவப்படுத்தினோம். இந்த மாபெரும் நிகழ்ச்சியை நம்மை தவிர வேறு யாரும் நமது மீனாட்சி அம்மாள் தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்ற மாணவர்கள் செய்யவில்லை என்று கூறிக்கொள்வதில் நம்ம சங்கமானது பெருமைப்படுகிறது. மேற்கொண்டு பெருமைக்குரிய சம்பவம் என்னவென்றால், நம்ம நண்பர்கள் பல சிரமங்களுக்கிடையிலும் பல ஊர்களிலிருந்தும் குடும்பத்தோடும் உறவினர்களோடும் வந்து கலந்து கொண்டனர். கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய 270 பேர். மீண்டும் ஒரு முறை திருவண்ணாமலை நண்பர்களுக்கு நன்றி. ஏற்கனவே சென்றாண்டு விழாவில் சொன்னதை போல் 2011-12 கல்வியாண்டில் நமது குழந்தைகள் ஒருவருக்கு கல்வி ஊக்கத்தை கொடுக்கப்பட்டு அவர்கள் எந்தவித தடையுமின்றி பயின்று வருகிறார்கள். இதோடு 3 கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டு அவர்கள் பட்ட படிப்பு படித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருமே முதல் தலைமுறை பட்டதாரிகள். அதிலும் குறிப்பாக பெண்கள் சென்ற தேர்வில் 80 முதல் 85% மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் என்பதை உங்கள் பலத்த கரகோஷத்துக்கிடையே சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். குழந்தைகளே, உங்கள் மேற்படிப்பிற்காக உங்கள் வறுமை ஒரு தடையாக இருக்கக்கூடாது. உங்கள் கடமை நீங்கள் படிப்பது, எங்கள் கடமை உங்களை படிக்க வைப்பது. கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டபடி சென்ற ஆண்டு +2 தேர்வில் தமிழ் மொழியை ஒரு கட்டாய பாடமாக எடுத்து 1100 மதிப்பெண்கள் பெற்ற நமது குழந்தைகள் இருவருக்கு ரூபாய் 1000 வீதம் நம் நண்பர் ஒருவர் ஊக்கத்தொகை கொடுத்தார். தற்சமயம் அவர்கள் இருவரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BE 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார்கள். அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, துரதிருஷ்டவசமாக இந்த ஆண்டு யாரிடமும் எந்த தகவலும் மதிப்பெண்களை பற்றி வரவே இல்லை என்பதை நான் நண்பர்களின் மனக்குமுறலை இந்த அரங்கத்தில் பதிவு செய்கிறேன். இந்த கல்வியாண்டு 2011-12 மற்றும் 2012-13 ஆண்டில் முறையே +2 தேர்வு எழுதியவர்கள், எழுத இருப்பவர்கள் அனைவரும் நமது பொருளாளர் திரு விஜயசாரதியிடம் பதிவு செய்து கொண்டால் நாங்கள் உங்களை மேற்கொண்டு தேர்வு மூடி வருகின்ற சமயத்தில் தொடர்பு கொள்கிறோம். சென்ற கல்வியாண்டில் குழந்தைகள் மேற்கொண்டு படிக்க வைக்க கல்வி கண் கொடுத்த வள்ளல்கள் அனைவரையும் உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்குகிறோம். இந்த ஆண்டும் உதவி செய்ய பல வள்ளல்கள் முன் வந்துள்ளனர். அவர்களுக்கு எங்கள் சிரம் தாழ்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது சங்கத்தின் நிர்வாகிகளின் 3 ஆண்டு பதவி காலம் இந்த விழாவுடன் முடிவடைகிறது. மேற்கொண்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் கூடி புதிய தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் தேர்ந்தெடுப்பார்கள். புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் மூவரும் கூடி பழைய செயற்குழுவை கலைத்துவிட்டு புதிய செயற்குழு நியமிப்பார்கள். எனவே புதிய பொறுப்பிற்கு வர விருப்பப்படுவர்கள் தங்களின் பெயரை திரு சிவகுமார் மற்றும் திரு மதுபாலன் அவர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எங்கள் பதவி காலத்தில் ஏதேனும் குறைகளோ பிழைகளோ இருப்பின் மன்னிக்கவும். உங்களோடு இணைந்து சேவை செய்த நமது அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. நான் படித்து முடித்து 25 வருடங்களாகிவிட்டது. அதை நினைவு கூறும் வகையில் நமது குடும்ப சங்கம் விழா நாம் படித்த இந்த உத்தரம்பேர் மண்ணில் நடைபெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்பியதால் குறுகிய காலத்தில் நமது காஞ்சிபுரம் நண்பர்கள் எல்லோரையும் வியக்கும் வண்ணம் நம்மை இங்கே இணைத்து விட்டார்கள். நமது விழாவிற்கு கருமையுமே கண்ணாக இருந்து இரவு பகல் பாராமல் திறம்படம் வியக்க வண்ணம் அடுத்த ஆண்டு விழாவிற்கு உதாரணமாக இருந்து செயல்பட்ட உதாரண புருஷர்கள் திரு ஆறுமுகம், திரு பாண்டரங்கன் அவர்களுக்கும் மற்ற காஞ்சி நண்பர்களுக்கும், இந்த உத்தரமேன் மண்ணின் மைந்தர்கள் திரு நடராஜன் மற்றும் திரு நீலமேகம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக சிகரம் வைத்தார் போல் ஒருவர் உள்ளார். அவர் யார் என்பதை பின்னால் உங்களிடம் சொல்கிறோம். நமக்கு கல்வி கொடுத்த ஆசார்கள் நமது அழைப்பிற்கு இணங்கி இங்கு வந்து நம்மை மகிழ்ச்சிகள் தத்தளிக்க வைத்து விட்டனர். அவர்கள் வருகை தந்து நம்மை கௌரவப்படுத்தியதற்காக நமது சங்கத்தின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நமது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நட்பு, இந்த சங்கமம் முயற்சி இறுதி வரை தொடர வேண்டும்.